இன்னைக்கு நம்ம பேச போற இந்த டாபிக் நிறைய பேரால ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்படி என்ன பேச போறோம்னா, நீங்க திடீர்னு ரொம்ப மெச்சூரா நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. மத்தவங்க எல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இதுக்கு நடுவுல உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் பர்சனாலிட்டி சேஞ்ச் கிடையாது. உங்களோட பாஸ்ட்ல நடந்த சைல்ட்ஹுட் டிராமாவால ஏற்பட்ட ஒரு சர்வைவல் மோடு தான். சைல்ட்ஹுட் டிராமானா என்ன? அது ஜஸ்ட் பேட் மெமரிஸ் மட்டும் இல்ல. அது உங்களோட பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணும். இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ரேர் பர்சனல் குவாலிட்டி, ஆனா இதை இது வரைக்கும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ரூமுள்ள என்டர் ஆன உடனே அங்க யார் அப்செட்டா இருக்கா, யாரு ஹாப்பியா இருக்கான்னு இன்ஸ்டன்டா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சின்னதா ஒரு டோன் சேஞ்சை கூட உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். இது ஓவர் திங்கிங்னு சொல்லிட முடியாது. இது ஒரு சர்வைவல் ஸ்கில். நீங்க பாஸ்ட்ல ஒரு அன்பிரடிக்டபிள் என்விரான்மெண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா உங்க பிரெயின் எப்பவுமே எந்த டைம்ல வேணாலும் டேஞ்சர் வரலான்னு சொல்லி ஸ்கேன் பண்ற மோட்லயே தான் இருக்கும். த செகண்ட் திங், எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை சுத்தி இருக்கிற யாராவது ஒருத்தர் சேடா இருந்தாங்கன்னா உடனே இதுக்கு காரணம் நானா தான் இருக்கணும்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எல்லாரோட எமோஷனலும் உங்களோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. இது ஒரு நார்மல் கைண்ட்னஸ் கிடையாது. சைல்ட்ஹுட்ல நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட எமோஷனோட சேர்ந்து டிராவல் பண்ணி அதெல்லாம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட எஃபெக்ட் தான் அது. த தேர்ட் திங், ஸ்ட்ரகிள் டு ரிலாக்ஸ். ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் உங்களால ரிலாக்ஸ் பண்ண முடியாது. நீங்க எப்பயுமே பிஸியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க காமா இருக்கிறது கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம்க்கே இந்த காம் ஃபீல் அப்படின்றது ரொம்பவே அன்ஃபெமிலியரான ஒரு விஷயமா இருக்கும். யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்க கூட ரொம்பவே பயமா இருக்கும். எதுவாக இருந்தாலும் நமக்கு நாமளே பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஈவன் நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா கூட யார்கிட்டயுமே எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. இது ஈகோன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு கன்சிஸ்டண்டான ஒரு ஹெல்ப் எப்பயுமே கிடைச்சிருக்காது. ஸோ நம்ம தான் எல்லாத்தையுமே நமக்கு பண்ணிக்கணும், நம்ம யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. நீங்க எல்லாருக்கும் ஒரு தெரபிஸ்ட் மாதிரி இருப்பீங்க. அட்வைஸ் கொடுப்பீங்க, அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஆனா உங்க பெயினை யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் உங்க பிரெயின் உங்களை ஏமாத்திட்டு இருக்கும். உன்னோட பெயின் இங்கே முக்கியம் இல்லை, மற்றவங்களோட பெயினை நீ ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் குவாலிட்டிஸ் இருக்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது. இது எல்லாமே உங்களோட பாஸ்ட்ல நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஆர்மர்ஸ் தான். இப்போ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்றதுல கான்சியஸாக இருக்கீங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.